இன்னைக்கு என்னக்கா பார்க்க போறோம்? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு அழகான ஸ்கேலப் பிளவுஸ் டிசைன் பண்ண போறோம். அதுல லேஸ் ஒர்க்கும் கொடுக்க போறோம். பார்க்கலாமாடா? ஓகேக்கா. ஓகே. ஸ்கேலப் டிசைன் நீங்க பண்ணும்போது இந்த மாதிரி பேக்க சென்டர் கட் பண்ணி நீங்க ஸ்கேலப் பண்றீங்கன்னா லைனிங்லயே அந்த கேன்வாஸை பேஸ்ட் பண்ணிட்டு அதை மெயின் துணியோட வச்சு நீங்க தச்சு திருப்பிடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி தச்சு திருப்பின பிறகு பார்டர்லயும் கேன்வாஸ் வச்சு நீட்டா அயன் பண்ணிட்டு அதை அந்த ஷேப் கொடுக்கணும்னா ஷேப் கொடுக்கலாம். இல்லை ஒரு ரெக்டாங்குலர் பீஸா இருந்தாலுமே அது உங்க விருப்பம், எப்படி வைக்கிறீங்களோ அப்படி டிசைன் பண்ணிட்டு சென்டர்ல வச்சுட்டு உங்களுடைய நெக்கோட விட்த் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, சென்டர்ல அங்க இருந்து ஸ்கேலப் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல உங்க கழுத்து அந்த அகலம் நீங்க இப்ப 2.25 கொடுத்துருக்கலாம், இல்ல 3.25 கொடுத்துருக்கலாம், இல்ல 3.5 கொடுத்துருக்கலாம். ஸோ அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கணும். தையல் எப்பவுமே ரொம்ப லாங் ஸ்டிச்சா இல்லாம கொஞ்சம் பொடி தையல் போட்டீங்கன்னா அந்த ஸ்கேலப் டிசைன் ரொம்பவே நீட்டா எலிகண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் தையல் போட்ட பிறகு கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன். லைனிங் பீஸ் நீங்க 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். 2.5 இன்ச் எடுத்துட்டு 1/2 இன்ச்ல தையல் போட்டுட்டு 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்க நீட்டா இருக்கும். ஸோ நான் ஃபோல்ட் பண்ணிட்டு 1/2 இன்ச்ல தச்சுட்டு திருப்பு தையல், அதாவது டேர்னிங் ஸ்டிச்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ டேர்னிங் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப மடிச்சு ஒரு தையல் போடுறேன். இந்த பிளவுஸுக்கு நம்ம லேஸ் வைக்க போறோம். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைனுக்கு யாரும் லேஸ் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது டேர்ன் ஆகாது, ஸோ அவ்வளவு அழகா டேர்ன் ஆகாது. ஸோ நீங்க அதுக்காக இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் லேஸ் எடுத்து தச்சிங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். அதே மாதிரி நீங்க லேஸ் வைக்கும் போது எஸ்பெஷலி இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு ஒரு லூஸ் விடணும். நீங்க அந்த எட்ஜஸ் எல்லாம் வரும்போது ஒரு சின்ன லூஸ் விட்டு நீங்க திருப்பும் போது ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும். ரொம்பவே அழகா ஒரு ஃபினிஷிங் வந்துடும். ஒரு பா ஷேப்ல லேஸ் வைக்கிறேன். ஸோ ரெண்டு சைடுமே அந்த மாதிரி பொறுமையா அந்த டேர்னிங் எல்லாம் கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்க ஸ்கேலப் வச்சீங்கன்னா உங்களோட பிளவுஸ் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இன்னொரு சைட்லயுமே ஸ்கேலப் லேஸ் வச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா ரொம்ப நீட்டா லேஸ் ஒர்க் வச்சு பண்ணியாச்சு. இவ்வளவுதான் ஸ்கேலப் டிசைன். ரொம்பவே ஈஸியா தச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் தைக்கணும் அல்லது பேட்டர்ன் போடணும்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.